ஆமாம். ஆனால் நாகலோகா இருக்குது என்று நான் நம்புறேனா? நான் நிச்சயமாக நாகலோகா இருக்கிறது என்று நம்புகிறேன். ஒரு விஷயமாக டாக்டர் ராம்குமார்ஜி ஆர்டிஐ கிராமாவில் மீண்டும் மீண்டும் ஒரு சண்டிப்பாலி நடத்துகிறார். அதில் ஒரு நாகா ஒரு நாகராஜா அப்படின்னு அழைக்கப்படுகிறார். மற்றும் நீங்கள் சரியான உணர்வு முறையை கொண்டிருந்தால் நாகராஜா அங்கே இருக்கிறாரா என்பதை நீங்கள் சொல்ல முடியும். அங்கே நிச்சயமாக ஒரு வித்தியாசமான இருப்பு உள்ளது. அது வித்தியாசமாக உள்ளது. அது மனித இருப்பு அல்ல. அது ஒரு இருப்பு, அது ஒரு விழிப்புணர்வு, அது ஒரு உணர்வு. ஆனால் அது மனிதம் அல்ல. மற்றும் நாகாக்கள் பற்றி நூற்றாண்டுகளாக மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் விஷ்ணு ஒரு நாகத்தின் மீது உறங்குகிறார், சிவன் தனது கழுத்தில் ஒன்றை வைத்திருக்கிறார், கணபதி தனது வயிற்றில் ஒன்றை வைத்திருக்கிறார், மற்றும் புத்தர் அறிவு பெற்றுக் கொண்டிருந்த போது அவரை பாதுகாத்து கொண்டிருந்தார். ஆகையால் நாகாக்கள் நீண்ட காலமாக இருக்கின்றன. அவர்கள் எங்காவது வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும்.